தூக்கம் வருதா உனக்கு? லைட்டா கொஞ்ச நேரத்துல ஏதாவது டீ கடை வரும், ஒரு டீ குடிச்சா தூக்கம் போயிடும். சரி போலாமா? சும்மா உட்கார்ந்து இருக்கிறவ எனக்கே எவ்வளவு தூக்கம் வருது. நீ நைட்டு ஃபுல்லா வண்டி ஓட்டினா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போலாம். நைட்டு டிரைவர் வேலை பார்த்துட்டு காலையில காலேஜ் போயிட்டு மறுபடியும் சாயங்காலம் ஃபுட் டெலிவரி வேலை வேற பண்றல நீ. நீ சொல்லும் போதுதான் எனக்கே தெரியுது, கொஞ்சம் பெரிய ஆள் தான் இல்ல நானு. இல்ல சீரியஸா கேக்குறேன், கலாய்க்கிற? ஊர்ல எத்தனையோ பேரு வருஷ கணக்கா 6-7 வேலையை செய்யறாங்க. நான் 3 வேலை தான் பாக்குறேன். அதுவும் ரெகுலரான இல்லையே. படிப்பு முடிச்சிட்டா படிப்புக்கு ஏத்த வேலைக்கு போயிடுவேன். நீ என்னடானா இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்க? இல்ல நீ பண்ற வேலையும் கஷ்டம் தான். இப்ப கஷ்டப்பட்டா அப்புறம் நல்லா இருக்கலாமா? பெரியவங்க சொல்லிருக்காங்க. இதோ பாரு, என்ன பத்தி கவலைப்படுறத விட்டுரு. நாளைக்கு நீ எக்ஸாம் நல்லா பண்ணணும். ஆஹா இல்ல, நான் முழிச்சிட்டு இருக்கேன். என்னடா? என்னப்பா வேகமா நடக்க முடியலையா? ஆமாண்டா, வயசாகுதுல்ல, முழு உடம்பையும் செக் பண்ணி 1 வருஷம் ஆகுது. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டு வரும்டா. என்ன கூடி இருக்கோ என்ன குறைஞ்சிருக்கோ தெரியல. பா நீங்க குடிக்கிறத நிப்பாட்டினாலே உடம்பு நல்லா இருக்கும். நான் கேட்க மாட்டேன். கவலை, டென்ஷன் என்னடா பண்ண சொல்ற? வரவு செலவுலாம் கொஞ்சம் பார்க்க கத்துக்கிடா. சும்மா சுத்திட்டே இருக்க ஊரை. அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா. இந்த சதாசிவ வீடு தானே? ஆமாப்பா. கொடுத்த பணத்தை கேட்டு போன் பண்ணா போனை எடுக்கவே மாட்டான்டா. 20 வார்த்தை என்னன்னு கேட்டு வர. காலையிலே என் டென்ஷன் ஆகுறீங்க. அங்க போயிட்டே இருங்க, நான் போய் கேட்டு வரேன். வாங்குறப்ப இருக்கிறாரும், குடுக்கறப்ப இருக்க மாட்டேங்க. எல்லா பேரும் இப்படிதான் இருக்காங்க. ஏய், என்ன திமிரா? உங்களுக்கு தான் திமிரு. எதுக்கு மீனாவோட ஆபீஸ்க்கு போனீங்க? ஏய், மீனா ஆபீஸா? அது கவர்மெண்ட் ஆபீஸ். அங்க யார் வேணாலும் போலாம், யார் வேணாலும் வரலாம். வேலைக்காக போலாம், ஆனா யாரையும் மிரட்டுறதுக்காக போக கூடாது. தேவையில்லாம நோன்னா சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டியா?